கார்த்தி தீபா சைடில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. சரி சார், உங்கள் பொண்ணை வந்து இனிமேல் வழி கொண்டு வேண்டியது என்னோட பொறுப்பு சார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன்ல கார்த்தி, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கங்க. நீங்கள் ஜெயிக்கிறது உங்கள் ஒய்ஃபோடு சேர்ந்து நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு குடும்பத்தையே காப்பாற்றுறது. ரம்யா அப்போ தான் திருந்துவா, அதை கொஞ்சம் மனசில் வந்து வச்சுக்கங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அவள் என்ன வேணான்னு செய்வா, அது உங்களுக்கு தெரியுங்கிற விஷயத்த வந்து நான் எக்காரணம் கொண்டும் என் பொண்ணுக்கிட்ட சொல்ல மாட்டேன். பார்த்துக்கோங்க தம்பி, என் பொண்ணை திருப்பியும் பழையபடி ஒரு நல்ல பொண்ணை ஆக்கி தர வேண்டியது உங்கள் பொறுப்பு. சரி சார், நீங்கள் சொல்லிட்டீங்களே, நான் பார்த்துக்கிறேன். இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொன்னபடி அவங்க மாறுறாங்களான்னு பொறுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து ஒரு மியூசிக்கல் சேர் போட்டி வந்து வைக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. இந்த போட்டியில் நான் ஜெயிச்சா நிச்சயம் கார்த்தி வந்து கிடைப்பாரு அப்படின்னு நம்ம ரம்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. சரி விளாட்லாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப இவன் எதுக்கு இவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருக்கான் மியூசிக்கல் சேர் வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மீனாட்சியும் மைதிலியும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் மியூசிக்கல் சேர் வந்து போட்டி வந்து நடக்கிற மாதிரி தெரியுது. அபிராமி அம்மா தான் வந்து இந்த இடத்துல வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அந்த மியூசிக் சவுண்டை உடனே வந்து தீபாவுக்கு 4-5 சேர் வந்து வச்சுருக்காங்க. சுற்றி வந்து போட்டியில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மைத்திலி கலந்துக்கிட்டு இருக்காங்க. தீபா, ரம்யான்னு ஏகப்பட்ட பேர் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து 3 சேர் போட்டிருக்கனால ரம்யா உட்காந்துடுறாங்க, தீபா உட்காந்துடுறாங்க, மீனாட்சி உட்காந்துடுறாங்க, மைதிலி வந்து அவுட் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல அடுத்ததில் வந்து மீனாட்சி வந்து அவுட் ஆயிடுறாங்க. அடுத்தது 1-to-1 போட்டி மாதிரி நடக்குது. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாக்கும் இன்னொன்று ரம்யாவுக்கும் ஒரு சேர் தான் போட்டிருக்காங்க. இந்த போட்டியில் நான் ஜெயிச்சேன்னா நிச்சயம் கார்த்தி எனக்கு மட்டும்தாங்கிற மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்போன்னு பார்த்து மியூசிக் வந்து கரெக்டாக வந்து தீபா சேருக்கு நேராக வரப்போ ஆஃப் பண்ணிடுறாங்க. அதாவது சேர் வந்து சென்டரில் இருக்குது. தீபா வந்து 2 பேரும் வந்து நேருக்கு நேராக சேருக்கு நேருக்கு நேராக நிற்கிறப்ப தான் நம்ம அபிராமி வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க மியூசிக்கை. 2 பேர் வந்து யார் உட்கார போகிறான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரம்யா தான் ஃபஸ்ட்டு வராங்க. இருப்பினும் வந்து தீபா வந்து உட்காந்துடுறாங்க. சேர் பிடிக்க முடியலங்கிற வேகத்தில் வந்து அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே வந்து விழுவுறாங்க. கரெக்டாக வந்து நம்ம தீபா காலில் வந்து விழுவுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். தீபா சூப்பர் தீபா, நீ ஜெயிச்சிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நான் கீழே விழுந்துட்டேங்கிற ஒரு புயலுக்கு வந்து அந்த இடத்துல அன்பு பாசமே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது அச்சோ இங்கே நம்ம ரம்யா பாரு தீபா காலில் விழுந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கவங்களாம் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிங்க, இந்த போட்டியில் வேணால் நான் தோற்றுருக்கலாம், நான் கார்த்தி எப்படி இருந்தாலும் நான் தான் கல்யாணம் பண்ணுவேன். இந்த போட்டியை வச்செல்லாம் கார்த்தி வந்து எனக்கு ஒன்று கிடைப்பாரா இல்லையான்னு முடிவு பண்ணுறதுக்கு இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா. ஒரு பக்கம் கார்த்தி வந்து வராங்க. வந்தோடனே நம்ம ரம்யாவோட புராணம், தீபாவோட புராணத்தை பற்றி சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம அபிராமியம்மா. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மியூசிக்கல் சேர் போட்டி வந்து நடந்துச்சுப்பா, நம்ம தீபா தான் அதில் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லும்போது தீபா வாழ்த்துக்கள் தீபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்கள் போட்ட திட்டம்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு கார்த்தி வந்து நக்கலாக வந்து பேசுகிறாங்க நம்ம ரம்யா கிட்ட. என்னடா அது இவ்வளோ வந்து ஜாலியாக வந்து ஃப்ரீயாலாம் கார்த்தியெல்லாம் பேச மாட்டார், என்ன விஷயம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஒருவேளை கார்த்திக் எல்லாம் தெரிஞ்சிச்சோங்கிற மாதிரி தான் பாட்டப்படுறாங்க. இல்லைங்க, நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களே அந்த விஷயம் நடக்காமல் போயிடுச்சு, அதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் இல்லை கார்த்திக் என்னமோ ஒரு சந்தேகம் வந்திருக்கு, இல்லாட்டி இவ்வளோ கேஷுவலாலாம் பேச மாட்டாங்க. என்னங்க நீங்கள் இவ்வளோ நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படின்னு நம்ம தீபா வந்து உரிமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க உங்ககிட்ட உரிமையாக பேசுகிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே இனிமேட்டு அடிக்கடி நான் உரிமையாலாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சந்தேகம் வந்துடுது போல இருக்குது. அந்த இடத்துல ரம்யாவுக்கு சேகருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சேகருக்கு கால் பண்ணோன்னே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சு மேடம், நீ எங்கே இருக்க? நான் வெளியூர் போயிட்டேன் மேடம், நீங்கள் சொன்னதுலேருந்தே அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி உங்ககிட்ட பார்த்து பேசி ஏதாவது சந்தேகம் வந்துச்சா? அச்சச்சோ ஆமான்னு சொல்லி இவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறத விட அப்புறம் யார் வந்து பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிறது, உண்மையை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அப்படின்னா ஒன்றும் இல்லை மேடம், கார்த்தி என்ன பார்க்கவே இல்லை, நான் மாட்டுக்கு சட்டுன்னு வெளியூருக்கு வந்துட்டேன். இனிமேட் நான் கார்த்தி மூஞ்சிலே வந்து முழிக்க மாட்டேன், நான் அப்படியே போனதாக இருக்கட்டும். சூப்பர்ரா, அப்போனா கார்த்தி யதார்த்தமாக தான் பேசிகிட்டு இருக்காரா? ஓகே நம்ம ரம்யா வந்து தப்பு கணக்கு போடுறாங்க. இது எல்லாம் கார்த்தி வந்து தூரத்தில்